ஓம் சாந்தி. 5/4/26 அவ்யக்த மகாவாக்கியம். அவ்யக்த பாப்தாதாவின் நினைவிலிருந்து நம்ம முரளியை கேட்கலாம். பாபா தலைப்பு சொல்றார், स्वराज्य की रिजल्ट चेक करके स्वयं को चेंज करो, अखंड राज्य के अधिकारी बनो. சுய ராஜ்யத்தின் ரிசல்ட்டை செக் பண்ணி, சுய ராஜ்யம் ஆத்மா ராஜ்யம் சரியா பண்ணுதா, மனசு ஒழுங்கா இருக்கா, அப்படி செக் பண்ணி ரிசல்ட்டை பார்த்து தன்னைத்தானே மாற்றிக்கணும். இடைவிடாத நீண்ட கால ராஜ்யத்திற்கு அதிகாரியாக ஆக வேண்டும். आज दिलाराम बाप अपने राजदुलार बच्चों से मिलने आए हैं. பாருங்க, திலாராம் பாபா தன்னுடைய ராஜா குழந்தைகள் இருக்காங்கல்ல, செல்லங்கள், ரொம்ப பிரியமான குழந்தை, அவங்கள சந்திக்க வந்திருக்கார். துலாரே கியூ, ஏன் பிரியமானவங்க நீங்க? जानते हो कि आप हर एक बच्चा 3 तख्त के मालिक हो. தெரியுமா ஏன் பிரியமான குழந்தைன்னு? நீங்க ஒவ்வொரு குழந்தையும் 3 சிம்மாசனத்துக்கு எஜமானனா இருக்கீங்க. एक स्वराज्य का तक, ஒன்று சுய ராஜ்யத்தின் சிம்மாசனம். दूसरा बाप दादा की दिल का तख्त, बाप दादाவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனம். तीसरा भविष्य का तख्त, எதிர்கால சிம்மாசனம். तीनों तख्त के अधिकारी हो, 3 सिंहासनத்துக்கு அதிகாரியா இருக்கீங்க. अपने भविष्य तख्त का भी यहाँ ही अभ्यास कर रहे हैं. எதிர்கால அந்த ஒரு ராஜ்யத்தை, எதிர்காலத்தினுடைய அந்த ஒரு சிம்ஹாசனத்திற்காக இங்கே நீங்க அபியாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. भविष्य की तैयारी पुरुषार्थ अभी ही कर रहे हैं. எதிர்காலத்துக்கான ஏற்பாடும் எதிர்காலத்துக்கான முயற்சியையும் இப்ப நீங்க இங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அபுக்கா புருஷார்த்த அநேக ஜனமுக ராஜ்ய பாகிய திலானே வாலா. இப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா, அநேக பிறவிக்கு ராஜ்ய பாகியத்தை நினைவூட்டக்கூடியது. इस समय ही अपने राज्य भाग्य के संस्कार धारण कर रहे हो. இந்த நேரம் நீங்க உங்களுடைய ராஜ்ய பாகிய சன்ஸ்காரத்தை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். तो चेक करो, इस समय अपना पुरुषार्थ यथार्थ है. சோதனை பண்ணி பாருங்க, இந்த நேரம் என்னுடைய புருஷார்த்தம் சரியா இருக்கா? जैसे भविष्य में एक राज्य होगा तो अभी चेक करो. எதிர்காலத்துல ஒரு ராஜ்யம் தான் இருக்கும், ஆனா நீங்க இப்போ அதுக்கு செக் பண்ணணும். हमारा एक राज्य मन में चलता है. ஒரே ராஜ்யம் என் மனசுல நடக்குதா? புருஷார்த்தமே एक राज्य है. நான் முயற்சியில ஒரு ராஜ்யம் செய்யறேனா, அதான் செல்ஃப், நாம மட்டும்தான் ராஜ்யம் பண்ணணும். யா மாயா ராஜ்யமே விக்ன டால்தி ஹே, இல்ல நம்ம ராஜ்யத்துல இன்னொருத்தர் மாயா வந்து ஏதாவது தடை கொடுக்கறாரா? அதை நம்ம பார்க்கணும். भविष्य की विशेषता है ही एक राज्य और एक धर्म. धर्म कौन सा? எதிர்காலத்தோட விசேஷத்தா என்னன்னா, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். என்ன தர்மம் இருந்தது? आपकी विशेष धारणा कौन सी है? உங்களுடைய ஸ்பெஷல் தாரணை என்னவா இருந்தது? சம்பூரன் பவித்ரதா. பாபா சொல்றாரு, முழுமையான தூய்மை நிலை. तो चेक करो एक धर्म है. இப்ப சோதனை பண்ணி பாருங்க, ஒரு தர்மம் இருக்கா? बीच में दूसरा धर्म अपवित्रता का दखल तो नहीं देता. ஒரு தர்மம் தான் இருக்கா, அல்லது இடையில இன்னொரு தர்மம் தூய்மையற்ற ஒரு நிலை வந்து குறுக்கீடு செய்யல தானே, டிஸ்டர்ப் பண்ணுதா, தடை கொடுக்குதா, இடையில குறுக்கிடுதா? அது साथ में भी चेक करो.
கில்லாண்ட ஆர்டர் ஏக்கா. அதோட இதையும் தர்மத்தை மட்டும் செக் பண்ணக்கூடாது. தர்மம் ஏது? முழுமையான தூய்மை, அதான் நம்ம தர்மம். ரெண்டாவது, லாண்ட ஆர்டர், லாப்படி ஆர்டர் படி ராஜ்யம் நடக்குதா? ஏக்கா ராஜ்ய நிர்விக்ன சல்தா? ஒரு ராஜ்யம் தடையில்லாம போகுதா? ஒரு பாத் ராஜ்யமே சதா சுக் சாந்தி நேச்சுரல் रहती है. மற்றும் இந்த ஒரு ராஜ்யத்துல சதா சுகம் சாந்தி நேச்சுரலாக இருக்கா? அபி தேக்கோ अपने राज्य में सदा सुख शांति है. இப்போ பாருங்க, உங்க ராஜ்யத்துல சுகம் சாந்தி இருக்கிறதா? சதா சுக் சாந்தி ஆனந்த் பிரேம் அத்தீந்திரிய சுக் காயம் रहता है. சதா சுகம் சாந்தி ஆனந்தம் அன்பு அத்தீந்திரிய சுகம் இதெல்லாம் பர்மனண்டா இருக்கா உங்க ராஜ்யத்துல? क्योंकि जानते हो कि राज्य भविष्य राज्य में सर्व प्राप्तियां. என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், எதிர்கால ராஜ்யத்துல எல்லா பிராப்திகளுமே இருக்கு. சம்பன்னதா है, சம்பன்ன நிலை இருக்கு. இஸ்காரன் சந்துஷ்டதா भी है, அதனால திருப்தியும் இருக்கு. तो अभी भी स्वराज्य संपन्न रहता कि कोई कमी रहती? சுய ராஜ்யத்துல எல்லாமே நிரம்பி இருக்கா அல்ல ஏதாவது குறை இருக்கா? क्योंकि अभी के पुरुषार्थ में अगर कमी रह गई तो भविष्य अखंड राज्य के अधिकारी कैसे बनेंगे? இப்போ முயற்சியில ஏதாவது ஒருவேளை குறை இருந்தா அகண்ட ராஜ்ய அதிகாரி நீங்க எப்படி ஆகுவீங்க? சாரா ஆதார் அபிக்கே புருஷார்த்த பரி, எல்லாத்துக்கும் ஆதாரம் இப்ப நீங்க செய்யக்கூடிய புருஷார்த்தத்துல தான் இருக்குது. अगर अभी बीच बीच में कह देते कि पुरुषार्थ चल रहा, ஆனா நீங்க அப்பப்ப சொல்றீங்க பாபா நல்லா புருஷார்த்தம் பண்றீங்களான்னு கேட்டா ஏதோ புருஷார்த்தம் போயிட்டு இருக்கு பாபா. लेकिन पुरुषार्थ के बीच में तो नहीं आता. உங்க முயற்சியில முயற்சிக்கு இடையில அந்த தோ, பாபா செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனா எப்படி நடக்கும்னு தெரியல, செஞ்சிருவேன் ஆனா செய்யும்போது இப்படி வருது பாபா தடை. பாபாவுக்கு ஆனால் அப்படி சொன்னாலும் பிடிக்காது. செஞ்சிட்டே இருந்தேன் பாபா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் தோன்னு சொன்னாலும் பிடிக்கும். இந்த சப்தம் வருதா? ஹோ ஜாயேகா கர்லேங்கே, அடுத்து முடிஞ்சிரும் பாபா, இதெல்லாம் என்ன விஷயம், அதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும், அதெல்லாம் செஞ்சிடலாம் பாபா, அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஏ சன்ஸ்கார் அவினாஷி கிஸ் ஜனமக்கா அக்கண்ட ராஜ்யக்கு அதிகாரி நஹி பன. இந்த மாதிரிலாம் நீங்க வீக்கா சொன்னீங்கன்னா நினைச்சீங்கன்னா இடைவிடாத அக்கண்ட ராஜ்யத்துக்கு நீங்க அதிகாரி ஆக முடியாது. ரோஜ் சார்ட் செக் வரும். அதனால பாபா சொல்றாரு, தினம் உங்க சார்ட்டை சோதனை பண்ணுங்க. समय का इशारा बाप दादा ने काफी समय से दिया है. நேரத்துக்கான ஒரு சமிக்ஞைய பாபா சொல்றார், ஒரு இண்டிகேஷனை பாபா அதிக காலமாவே கொடுத்துட்டு இருக்கார். எவ்வளோ காலமா கொடுத்திருக்கார் பாபா. समय को देख भी रहे हो, நேரத்தை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. மனுஷியோं के मन में चिंता बढ़ रही है. ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனசுல பார்த்தீங்கன்னா கவலை அதிகமாயிட்டே இருக்குது. और आपके मन में चिंता नहीं, ஆனா உங்க மனசுல கவலை இல்லை. लेकिन प्रभु चिंतन है, ஆனா பிரபுவை பற்றிய சிந்தனை வருது. प्रभु चिंतन होने कारण आप सदा जानते हो हम निमित्त हैं. பிரபு பாபாவை பற்றிய சிந்தனை இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது நான் நிமித்தம். நிர்மான் நிமித்தம்னு எங்க வருதோ அங்க பணிவு வந்துடும். क्योंकि करावनगार बाप है ना, செய்விக்க கூடியவர் பாபா இருக்கார். इसके कारण आपके मन में चिंता नहीं, பாபா தான் செய்யறார், பாபா இருக்கார் பார்த்துப்பார், அதனால நீங்க கவலை இல்லாம இருக்கீங்க. करावनगार करा रहा स्मृति सदा आगे बढ़ा रही है.
செய்விக்கக்கூடிய பாபா செய்வித்து கொண்டிருக்கிறாருங்கிற நினைவு உங்களை இன்னும் முன்னேற்றிக்கிட்டே போகுதுங்கிறார் பாபா. அச்சா, ஸோ ராஜ்யத்தை நம்ம சோதனை பண்ணணும். ஒரு ராஜ்யம் இருக்குதா? இடைவிடாத ராஜ்யத்தை அடைவதற்கு நான் அதிகாரியாக ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் பாபா சொன்னாங்க, இதை பற்றிய சிந்தனையில் நம்ம இருக்கணும். வரதான் संगठन में सहयोग की शक्ति द्वारा विजयी बनने वाले सर्व के शुभ चिंतक भव. நம்ம குழுவில் சகயோகத்தின் சக்தி மூலமாக உதவி செய்யும் சக்தி நம்ம குழுவில் இருந்தாலும் பரிவாரத்தில் உதவி செய்யக்கூடிய சக்தியின் மூலமாக வெற்றியை அடையக்கூடிய அனைவருக்கும் சுப சிந்தனை நினைக்கக்கூடியவர்களாக இருங்க. यदि संगठन में हर एक दो के मददगार शुभ चिंतक बनकर रहे तो सहयोग की शक्ति का गहराव बहुत कमाल कर सकता. ஒருவேளை குழுவில் ஒவ்வொருவருமே ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து பிறர் மற்றவர் மீது சுப எண்ணங்கள் செய்து சகயோகத்தினுடைய சக்தியினுடைய சூழல் வந்துவிடுகிறது என்றால் ரொம்ப அதிசயம் என்பது நடக்கும். आपस में एक दो के शुभ चिंतक सहयोगी बनकर रहो तो माया की हिम्मत नहीं है जो इस गिराव के अंदर आ सके. அப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா மாயா வருவதற்கான ஒரு தைரியம் அதுக்கு வராது. எப்போன்னா நாம் ஒருவர் மற்றவர் மீது சுப எண்ணங்களையும் உதவிகளையும் நாம் செய்யும் போது. जब ये दृढ़ संकल्प करेंगे कि चाहे कितना भी बातें सहन करना पड़े लेकिन सामना करके दिखाएंगे. அப்படி ஒரு திட எண்ணம் நம்ம செய்யணும். எவ்வளோதான் விஷயம் வரட்டும், கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி காட்டுவேன், வெற்றி அடைஞ்சி காட்டுவேன். இது மட்டும் இருந்தால் போதும். ஸ்லோகன் कोई भी इच्छा अच्छा बनने नहीं देगी इसलिए इच्छा மாத்திரம் அவித்யா பனோ. எந்த ஒரு ஆசையும் உங்களை நல்லவங்களா மாற்ற விடாது, நல்லவங்களாக நல்ல பேர் வாங்கி கொடுக்காது எந்த ஆசை இருந்தாலும். ஆகவே ஆசையிலிருந்து விடுபட்டவராக இருங்க. பாபா व्यक्त इशारा கொடுக்கிறார். மகான் बनने लिए मधुरता नम्रता का गुण धारण करो. மகான் ஆகுவதற்காக இனிமை பணிவு மற்றும் இந்த 2 குணத்தை தாரண செய்யுங்க. जिसे मीठा खाने और खिलाने से थोड़ा समय के लिए मुख मीठा होता. இப்படி ஸ்வீட் நம்ம சாப்பிட்டோம்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வாய் ஸ்வீட்டாக இருக்குது, குஷ் होते, அப்போ நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ऐसे स्वयं ही मीठा बन जाओ तो सदा ही मुख में मधुर बोल रहेंगे. நீங்கள் ஸ்வயம் தன்னைத்தானே இனிமையானவங்கள ஆக்கிட்டீங்கன்னா சதா உங்களுடைய வாயில் இனிமையின் வார்த்தை வெளியாகும். ऐसे मधुर बोल स्वयं को भी खुश करेंगे. அந்த இனிமையான வேர்டு உங்களுக்கு முதல்ல மகிழ்ச்சி கொடுக்கும், அடுத்தவங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த விதியால் சதா எல்லாருடைய வாயும் நீங்கள் இனிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். சதா மீட்டி திருஷ்டி மீட்டா போல் மீட்டே கரம் ஹோ. சதா நம்மளுடைய பார்வையிலையும் இனிமை, நம்ம வார்த்தையிலையும் இனிமை, செயல்லையும் இனிமை. இந்த இனிமை இருந்தாலே நம்ம எல்லாரையும் இனிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அச்சா, ஓம் சாந்தி.